இப்போ எக்கோட ரேட் 8 ரூபா. நான் 1 ரூபாலேருந்து என் ஃபிட்னஸ் ஜெர்னியை நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். இந்த இன்ஃப்ளூயன்சர் எவன் உண்மையை பேசுகிறான், எவன் இந்த தியரிட்டிக்கலாக ஒப்பிக்கிறான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கு அது தெரியாது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னாலும் கண்ண மூடி நம்பாதீங்க. அவன் ஒரு சப்ளிமெண்ட் சொல்கிறான் அப்படின்னா அது எதுக்கு சாப்பிட்றோம் எதுன்னு தெரிஞ்சு பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதம் இவ்வளோ ரீல் போடணும், இவ்வளோ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. நான் ஃபிட்னஸ் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிரியேட்டின் ஒரு ஐட்டமே யூஸ் பண்ணேன். கிரியேட்டின் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி சோர்ஸ், மசில் பில்டுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு ப்ரோட்டீன் தான் தேவை, எனர்ஜி வேணும். இந்த மாதிரி சில விஷயங்கள், என்ன சப்ளிமெண்ட் எதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க அப்படின்னால இது வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் போய் டார்ச்சர் பண்ணாதீங்க. வீட்டில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. 2000 ரூபா கொடுங்க, வே ப்ரோட்டீன் வாங்குற, உடம்பு ஏற்றுற அப்படின்னு 2000 ரூபானால உடம்பு ஏறாது. அது போக ஃபுட்ல செலவு பண்ணும். இது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். பட் நீங்க 2 மாசத்துல பண்ணிடலாம்னா பண்ண முடியாது. இயர்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இங்க ஒர்க் ஆகும். இங்க சாட் ஜிபிடி, கூகுள் அப்படி இல்லைன்னா பாதி இன்ஃப்ளூயன்சர் காணாம போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ரீச் பண்ணணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸரோட அட்ராசிட்டி தாங்க முடியல. பட் நான் அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு சொல்றேன். நானே ஃபியூச்சர்ல சப்ளிமெண்ட் சொன்னாலும் வேணுமா வேண்டாமான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னா, நான் பாடி பில்டிங் பண்ணிருக்கேன், எனக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணும், அதனால நான் பண்றேன். ஆனா அந்த சப்ளிமெண்ட் வேணும்னா, பாடி பில்டிங் பண்றீங்க அப்படின்னா ஓகே, நேச்சுரலா பண்ணணும்னா தேவையில்லை. வே ப்ரோட்டீன் அந்த மாதிரி பேசிக்கான சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். பட் இது எடுத்தாதான் கெயின் ஆகுமானா கிடையாது. ஃபுட்லயே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவாங்க, இந்த 2 ஒர்க் அவுட் போடுங்க, ஷோல்டர் பில்ட் ஆயிரும், செஸ்ட் பில்ட் ஆயிரும், எவ்ரிதிங் கண்டென்ட். அந்த மாதிரி ஷோல்டர் வரணும்னா அவங்க உடம்புக்கு போட வேண்டியதை போட்டிருப்பாங்க. மணி சம்பாதிக்கிற வழியை பாருங்க. மணி சம்பாதிச்சா எல்லாமே வந்துடும். ஸோ நாளைக்கு நானே சப்ளிமெண்ட் சொன்னாலும் அது தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு இது பண்ணுங்க. ஏன்னா நான் இவ்வளோ விஷயம் சொல்றேன்னா, நான் கஷ்டப்பட்டு அடிபட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும் எவன் ஏமாத்துறான் அப்படின்ட்டு. பட் என்ன பண்றது, எத்தனை பேர்த்த நம்ம சொல்ல முடியும். ஸோ நீங்களாவது கொஞ்சம் பார்த்து காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க.